ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பாலிடிக்ஸ் பத்தி பேசுறதுல நமக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. நம்ம போட்ட ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு. உங்க அண்ணா சிஎம் போஸ்டிங்க்கு பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. இதுக்கு வந்து தூக்கு போட்டு சாவலாம். இதுக்கு போய் சாவலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. இந்த மாரி கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு அறிவு, இல்ல வேற ஏதாவது கொஞ்சம் நல்ல விஷயங்கள்லாம் இருந்து இந்த மாரி பண்ணியிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு மனுஷங்க ஏதோ ஒரு மூலையில சந்தோஷமா இருக்கிற வாழ்க்கைய விட்டுட்டு, மக்களுக்காக கஷ்டப்படணும், இந்த நாட்டுக்காக கஷ்டப்படணும்னு சொல்லி வந்திருக்காரு. இது தப்பான விஷயமா? அவரு புடிச்சு, அவர் நல்லது பண்ணுவாங்கிற ஒரு நம்பிக்கையில இவ்வளோ பேர் ஓட்டு போட்டு, இவ்வளோ மெஜாரிட்டில ஜெயிக்க வச்சிருக்கோம். மக்களும் தப்பானவங்களா? என்ன சம்மந்தமே இல்லாம போய் சாவு, இதெல்லாம் எதுக்கு இந்த வார்த்தைகள்லாம்? எதுக்கு இந்த மாரி ஒரு ஒரு ஹேட்ட பரப்புறீங்க? எதுக்கு அவர் என்ன தப்பு பண்ணாரு அப்படி? டிஎம்கே உங்க ஆளுங்கள மாரி ரேப் பண்ணாரா? ஹராஸ்மென்ட் பண்ணாரா? இல்ல அத பத்தி கண்டுக்காம இருந்தாரா? இல்ல ஏதோ குரல் குடுக்காம இருந்தாரா? என்ன பண்ணாரு? எதுக்கு எதுக்கு இந்த மாரி கேவலமான விஷயத்தெல்லாம் பரப்பிட்டு இருக்கீங்க? கொஞ்சமாவது அறிவு இருந்தா கொஞ்சம் யோசிங்க. முதல்ல ஒரு வரட்டும். வந்து தப்பு பண்ணாருன்னா, அதுக்கப்புறம் கேளுங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர நீங்க கிளம்பி கேட்க ஆரம்பிங்க. நாங்களும் கேட்குறோம். உங்க கூட சப்போர்ட் பண்றோம். அதுக்கு முன்னாடி நான் வரவே இல்ல. வரதுக்கு முன்னாடி நீங்க ஒருத்தங்கள எப்படி குறை சொல்ல முடியும்? லூசுத்தனமா இருக்கு இதெல்லாம். தயவு செஞ்சு யாரையும் இந்த மாரி காயப்படுத்துறதுக்கோ, அசிங்கப்படுத்துறதுக்கோ ட்ரை பண்ணாதீங்க. என்ன மாரி ஒரு சூழ்நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நாம இப்போ. இந்த மாரி டைம்லயும் இதெல்லாம் தேவையா? யோசிச்சு செயல்படுங்க தயவு செஞ்சு.